ஸ்ரீ அண்ணா பல மொழிகளில் கீர்த்தனங்கள் எழுதியிருக்கார். அப்படி அவர் எழுதின ஒரு ஹிந்தி கீர்த்தனத்தை தான் இப்போ நம்ம அனுபவிக்க போகிறோம். வைஜெயந்தி மாலை போட்டுண்டு கோபிகைகளோடையும் ராதையோடையும் சேர்ந்து குழலூதின்னு இருக்கிற அந்த கண்ணனை வாப்பா வா அப்படின்னு ஆசையாக அனுபவித்து அழைக்கிறார். அதே போல் நம்மளும் இப்போ அதை அனுபவித்து பாடலாம். முரளி பஜாவத மோகன கிருஷ்ணா முரளி பஜாவத மோகன கிருஷ்ணா முரளி பஜாவத மோகன கிருஷ்ணா முரளி பஜாவத மோகன கிருஷ்ணா संकीर्तन गावो 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 मेरे हृदय में प्रेम संकीर्तन गावो 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 मेरे हृदय में प्रेम संकीर्तन गावो 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 जयंती माला गल में फिरत आवो आवो जयंती माला गल में फिरत आवो 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 चरण माला गल में फिरत आवो आवो भई जयंती माला गल में फिरत आवो 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 चरण में घुंघरू बोलत नाचो 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 दिव्य चरण में घुंघरू बोलत नाचो 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 राजा और सब गोपियों के साथ आवो 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 राधा और सब गोपियों के साथ आओ 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 प्रेम कटाक्ष से तेरे भक्त को देखो 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 प्रेम कटाक्ष से तेरे भक्त को देखो 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 प्रेम कटाक्ष से तेरे भक्त को देखो 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 प्रेम कटाक्ष से तेरे भक्त को देखो 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 मुरली बजावत मोहन कृष्णा आवो 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 मेरे हृदय में प्रेम संकीर्तन गावो 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 गोपिका जीवन स्मरणं गोविंदा गोविंदा जय जय मंगलम श्री राधे जय जय मंगलम श्री कृष्ण जय जय मंगलम श्री राधे जय जय मंगलम श्री कृष्ण लावण्य रूपिणी श्री राधे ललित गुणालय श्री कृष्ण जय जय मंगलम श्री राधे जय जय मंगलम श्री कृष्ण पंचदलाक्षी श्री राधे कारुण्यमूर्ते श्री कृष्ण जय जय मंगलम श्री राधे जय जय मंगलम श्री कृष्ण दीनारसिके श्री राधे धेनुविलोला श्री कृष्ण जय जय मंगलम श्री राधे जय जय मंगलम श्री कृष्ण भव्य गुणालय श्री राधे भक्त कुलालय श्री कृष्ण
जनहृदमल सरोवर विकसित सरसीरुह मृदु चरणा गंभीर गमन करुणायत नयन कलाधर शीतल वरना ललित विशाल ललाट विभासित गोपी चंदन तिलका जय जय कलिमत हरणा जय हरिनाम वितरणा जय हितकर मृदु वचना प्रेम शैल समधीर उदारा करुणा पारावारा जय श्री माधुरी रमणा जय श्री माधुरी रमणा जय श्री माधुरी रमणा। प्रेमिकेंद्र सद्गुरुनाथ महाराज की राधिका रमण भक्त कोलाहल लाल की ஸ்ரீ குருபியோ நமஹா. வெல்கம் டு வாதி சம்வாதி. பள்ளி கல்வி தருவது, அதாவது ஸ்கூல் எஜுகேஷன் சிஸ்டம் கொடுப்பது அறிவா, நாலேஜா, அழுத்தமா, ப்ரெஷரா? அறிவு அப்படின்னு இந்த சைடில் இந்த தரப்பினர் வாதாட போற, அழுத்தம் அப்படின்னு இந்த தரப்பினர். ரூல்ஸை முதல்ல சொல்லிடுறேன். முதல் ரவுண்ட் 4 நிமிஷம். 4 நிமிஷத்துக்கு 3 நிமிஷம் ஆகும்போது ஃபர்ஸ்ட் பஸர் இப்படி ப்ரெஸ் பண்ணுவேன். ஸோ 30 செகண்ட்ஸ் தான் உங்களுக்கு பாக்கி. 4 மினிட்ஸ் எக்ஸீட் பண்ணினா நெகட்டிவ் மார்க்கிங். டு த பாயிண்ட் பேசணும். ரெண்டாவது, கோட்ஸ் தமிழ்லையோ சம்ஸ்கிருதத்திலையோ இருந்தால் எக்ஸ்ட்ரா அடிஷ்னல் மார்க். நமக்கு சப்போர்ட் பண்ணுற, உங்களுடைய ஸ்டேட்மெண்ட்டை சப்போர்ட் பண்ணுற தமிழ் ஆர் சான்ஸ்கிரிட் கோட்ஸ் இருந்தால் அடிஷ்னல் மார்க்கிங். தட் இஸ் த ஃபர்ஸ்ட் ரவுண்ட். செகண்ட் ரவுண்ட் 2 மினிட்ஸ் ரவுண்ட். அந்த 2 மினிட்ஸில் ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் ரவுண்டில் சொன்ன அந்த ஸ்டேட்மெண்ட்ஸை ரெஃப்யூட் பண்ணணும். எப்பவுமே அந்த 30 செகண்ட்ஸ்க்கு முன்னாடி பெல் ப்ரெஸ் பண்ணுவேன். எக்ஸீட் பண்ணினா நெகட்டிவ் மார்க்கிங். தேர்ட் ரவுண்ட் இஸ் த ஹாட் ஸ்பாட் பஸர் ரவுண்ட். அது உங்களுக்கு சர்ப்ரைஸ். ஸோ இப்போ நம்ம ஆரம்பிக்கலாம். பள்ளி கல்வி தருவது அறிவு என்கின்ற தரப்பில் ஜனனி நாராயணன் ஆஸ் யூஷுவல் குழந்தை கட்டு. ஸ்ரீ குருபியோ நமஹா. விஜயஸ்ரீ ஸ்கூல் ஆஃப் ஹரிகதாவோட மார்கழி மகோத்சவத்துக்கு வந்திருக்கிற எல்லாருக்கும் என்னுடைய பணிவான நமஸ்காரங்கள். பள்ளிக்கல்வி தருவது அறிவே அப்படிங்கிறது தான் எங்களோட ஸ்கூல் ஆஃப் தாட். இன்னைக்கு நம்மளுடைய பாரத தேசம் எவ்வளோ முன்னேறி இருக்கு. வி ஆர் டாப்பிங் த சார்ட்ஸ் இன் எவ்ரி ஃபீல்ட். ஆனால் பள்ளிக்கூடம் அப்படிங்கிறதே லக்ஸுரியாக இருந்த காலமும் ஒன்று இருந்திருக்கு. ஒவ்வொரு கிராமத்துலேயும் ஊர்லேயும் பள்ளிக்கூடம் வரணும் அப்படிங்கிறது நிறையா பேருக்கு ஒரு கனவா, விஷனாக இருந்திருக்கு. வீடுதோறும் கலையின் விளக்கம், வீதிதோறும் 2 பள்ளி, நாடு முற்றிலும் உள்ள ஊர், நகர்களெங்கும் பல பல பள்ளி, தேடு கல்வி இல்லாததோரூரை, தீயன கிரையாக மடுத்தல், கேடு தீர்க்கும் அமுதமென் அன்னை, கேண்மை கொள்ள வழிவை கண்டீர், வெள்ளை தாமரை பூவில் இருப்பாள். வெள்ளை தாமரை பூவில் இருப்பாள்ங்கிற இந்த பாரதியாரோட பாட்டுல இப்படி ஒரு ஸ்டான்ஸா, ஒரு லெஸ் பாப்புலர் ஸ்டான்ஸா முழுக்கவே பள்ளிக்கூடம் பற்றி எழுதியிருக்கார். பள்ளிக்கூடம் இல்லாத ஊரை தீயனு கிரையாக்குவோம் அப்படின்னு அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக எழுதியிருக்காருன்னா அப்போ பள்ளி கல்வி அறிவு கொடுக்காம இருக்கும்னு எப்படி சொல்ல முடியும்?
ஸ்கூல் தான் ஒரு குழந்தைக்குள்ளே இருக்கிற அந்த திறமையை டேப் பண்ணி அவளுக்கு அகாடமிக்ஸை தவிரையே நிறைய லைஃப் ஸ்கில்ஸ் லைக் இப்போ யூனிவர்சல் வேல்யூஸ் இருக்குது, கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ், ஆண்டர்பிரினர்ஷிப், லீடர்ஷிப், ஃபைனான்ஷியல் லிட்ரஸி, இப்படி எவ்வளையோ வாழ்க்கையை ஹேண்டில் பண்ணுறதுக்கு தேவையான ஸ்கில்ஸ் எல்லாம் ஸ்கூல் சொல்லிக் கொடுக்க ஆரம்பிச்சிருது. சரி, உங்ககிட்டலாம் நான் ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன். ஸ்கூல் அப்படின்னு ஒன்று இல்லைன்னா எத்தனை சில்ட்ரன் கரெக்டால 6:30 மணிக்கு எழுந்துப்பார்கள்? எத்தனை சில்ட்ரன் 9 to 10 hours கேட்ஜெட் பார்க்காம இருப்பார்கள்? ஸ்கூலில் தானே இருக்க முடியும். அப்போ இது ஸ்கூலோட எவ்வளோ பெரிய சக்ஸஸ். இந்த டெஸ்ட்டு எக்ஸாம்லாம் ஸ்ட்ரெஸ் கொடுக்குமே, ப்ரெஷர் கொடுக்குமே அப்படின்னா இதெல்லாம் இத்திஹாச காலத்துலேருந்தே இருந்து ஒரு விஷயம்தான். ஏன்னா ஸ்ரீமத் ராமாயணத்திலேயே ராமர் சிவதனுர் பங்கம் பண்ணார்னா இட்ஸ் அ டெஸ்ட் ஃபார் ஹிஸ் வேலர் அண்ட் இட் பிகேம் அ டெஸ்டமெண்ட் டு ஹிஸ் வேலர். அப்படி பார்த்தாக்கா தாட்டக வதம் கூட ஒரு மார்க் எக்ஸாம், ப்ராக்டிஸ் எக்ஸாமினேஷன் கூட சொல்லலாம். ஏன் சுக்ரீவர் ராமருக்கு டெஸ்ட் வைக்கலையா? இந்த உன்னுடைய ஷரத்தாலே 7 மரத்தாடி ராமா அப்படின்னு அது டெஸ்ட் தானே. ஸ்ரீ மகாபாரதத்தில் அர்ஜுனன் மத்ஸ்யத்தை அடிச்சு திரௌபதியை கொண்டு போனது இட் இஸ் அ டெஸ்ட் ஃபார் ஹிஸ் அந்த ஸ்கில், எய்ம், ப்ரெசிஷன். ஒன்று நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும், ஸ்கூல் அப்படிங்கிறது வேக்சினேஷன் மாதிரி. முதல்ல குழந்தை அம்மா அப்பாவை தாண்டி ஒரு வெளி உலகத்தை பார்க்கறதுனா அது ஸ்கூலில் தான். ஏன்னா ஸ்கூல் இஸ் அ ரெப்ரசன்டேஷன் ஆஃப் சொசைட்டி. அதனால எத்தனையோ விதமான ஸ்டூடெண்ட்ஸோட நம்ம பழகிறோம். ஃப்ரெண்ட்லி, டாக்ஸிக், ஜெலஸ், பேம்பர்ட், ஸ்பாயில்ட், கரப்ட், எத்தனையோ விதமான ஸ்டூடெண்ட்ஸோட பழகிறதுனால ஸ்டூடெண்ட்ஸ் அண்டர்கோ ஹோலிஸ்டிக் லேர்னிங் அண்ட் அவளுக்கு ஐக்யூ மட்டும் இல்லை, இமோஷனல் கோஷன்ட் EQவும் டெவலப் ஆகுது. வீட்லேயே உட்காந்து குக்கூன்னா வளர்ந்து பள்ளிக்கூடத்துக்கே போகாமல் இருந்தால் திடீர்னு சொசைட்டியை 20 வயசில் ஃபேஸ் பண்ணணுங்கிறது எவ்வளோ கஷ்டம். கிருஷ்ணன் வந்தே ஜெகத்குருன்னு சொல்கிறோம். ஜெகத்குருவான கிருஷ்ணரே சாந்தீபனி குருகுலத்துக்கு போய் அங்கே சக மாணவர்களோட சாந்தீபனி குருவுக்கு நேருக்கு நேர் முன்னாடி உட்காந்து படிக்கிறாருன்னா என்ன நம்மளுக்கு சொல்லித்தரார்? அது மூலமாக குரு சொல்லி கொடுக்கறத கூகுள் சொல்லி தராது அப்படிங்கிறத தான் நமக்கு சொல்ல வரார். அதனால் ஸ்கூல்ஸில் எஜுகேஷனும் உண்டு, என்டர்டெயின்மெண்ட்டும் உண்டு, எக்ஸாமினேஷனும் உண்டு, எக்ஸ்கர்ஷன்ஸும் உண்டு, கல்ச்சுரல்ஸ் உண்டு, ப்ராக்டிக்கல்ஸ் உண்டு, டெஸ்ட்டும் இருக்குது, ஃபெஸ்ட்டும் இருக்குது. அதனால பாரதியார் சொன்னது போல பள்ளி தலைமனைத்தும் கோவில் செய்குவோம், எங்கள் பாரத தேசம் என்று தோள் கொட்டுவோம். ஸ்ரீ குருபியோ நமஹ. நெக்ஸ்ட் பிரமாதம். இந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே ஃபர்ஸ்ட் பாரதியாருடைய அழகான வரிகளோடு ஆரம்பித்து யூனிவர்சல் வேல்யூஸ் எப்படி லைஃப் ஸ்கில்ஸ் பள்ளி கல்வி நமக்கு கொடுக்கறது. முதல்ல ஒரு 8 மணி நேரம் 9 மணி நேரம் செல்ஃபோன் இல்லாமல் இருக்கிறதுக்கு பள்ளி கல்வி நமக்கு கற்றுக் கொடுக்கறது அப்படிங்கிற ஒரு இம்பார்ட்டண்ட் பாயிண்ட். அதை தவிர 6:30 மணிக்கு பள்ளி இல்லைன்னா எவன் எழுந்துப்பான்? நல்ல பாயிண்ட். ராமருக்கே சுக்ரீவன் டெஸ்ட் வைக்கலையா? மார்க் டெஸ்ட்டு. தாட்டகாவதம் ஒரு டெஸ்ட் இல்லையா? சிவதனுர் பங்கம் டெஸ்ட் இல்லையா? சாந்திபனி கிட்ட கிருஷ்ணன் படிக்கலையா? இதெல்லாம் தான் ஜனனி அவர்கள் வைத்த இந்த பாயிண்ட்ஸ். புஷ்பவல்லி அவர்கள் நோட் பண்ணியாச்சு இல்லையா? ஸோ புஷ்பவல்லி அவர்கள் யூ கேன் ஸ்டார்ட் யோர் பாயிண்ட்ஸ் ரைட் நவ். ராதே கிருஷ்ணா. இங்கே இருக்கும் எல்லோருக்கும் என்னுடைய பணிவான நமஸ்காரங்கள். முக்கியமாக விசாகா மணிக்கு என்னோட நமஸ்காரங்கள். ஸோ இந்த இதில் பள்ளிக்கல்வி தருவது அறிவா அழுத்தமா அப்படிங்கிறதுல அழுத்தம்ங்கிறதுக்கு தான் நான் பேச வந்திருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு சுவாமி விவேகானந்தரை கோட் பண்ணி ஆரம்பிச்சுக்கிறேன். We want that education by which character is formed, strength of the mind is increased, intellect is expanded, and by which one can stand on one's own feet. True education builds strength, independence, noble character, and not just bookish knowledge. ஸோ இங்கே விவேகானந்தர் சொல்கிற மாதிரி இப்போ இந்த காலத்தில் இருக்கிற பள்ளியெலாம் பார்த்தோம்னா அவள் சொல்கிற மாதிரி கேட்ஜெட்ஸ் இல்லாமல் இருக்கிறதுனா இப்போ குழந்தைலாம் எப்போ பார்த்தாலும் கேம்ஸ்லேயே உட்காந்துருக்கா அப்படிங்கிறா. ஸ்கூலில் நோட்ஸ் கொடுக்குறாளே 10th 12thலாம் அதுவும் வந்துட்டானா ஃபோனில் தான் நோட்ஸ் அனுப்புகிறா. எழுதி மாடலை பேப்பரில் ஃபோனில் கொடுக்குறா. உட்காந்து நைட்டு 12 மணி வரைக்கும் உட்காந்து ஃபோனை பார்த்துட்டு இருக்கா. என்னென்ன கேட்டால் நோட்ஸ் எழுதுறேம்மாங்கிறா. என்ன சொல்வேள்? அப்போ அதுவும் இருக்கு இல்லையா அது. ஸோ அதே மாதிரி பார்த்தேன்னா சிலபஸ் ஃபினிஷ் பண்ணுறதுக்கு முதல்ல குவார்ட்டர்லி, ஹாஃப் இயர்லி, ஆனுவல் அந்த மாதிரி ஒரு இதுதான் பார்த்தோம் இல்லையா? அந்த மாதிரி வச்சா. நடுவில் மிட் டேர்ம், பீரியாடிக்கல் டெஸ்ட்டு அப்படின்லாமும் வைக்க ஆரம்பிச்சா. அப்புறம் போர்டு எக்ஸாமுக்கு மெயினாக தினம் டெஸ்ட்டு. கார்த்தால் 7 மணிக்கு எழுந்துப்பானா 8:30 மணிக்கு ஸ்கூல்னு வச்சுக்கோங்களேன். 6:30 மணிக்கு எழுந்துப்பான்னு சொன்னான். தெரியல, இப்போ எல்லாரும் நைட்டு 12 மணி 2 மணி வரைக்கும் படிச்சுட்டு 7 மணிக்கு எழுந்து உடனே சாப்பிட்டு ஸ்கூலுக்கு போகிறதுக்கு தான் சரியாக இருக்கே தவிர 6:30 மணிக்கு ஸ்கூலுக்காக எழுந்துடுவான்னு எனக்கு தெரிஞ்சு இப்போ யாரும் இல்லை. ஸோ அதனால் அந்த மாதிரி பார்த்தோன்னா
பீரியாடிக்கல் டெஸ்ட், மிட் டேர்ம் டெஸ்ட் அந்த மாதிரிலாம் கொடுக்க ஆரம்பிச்சா. தினம் டெஸ்ட் எழுதுறதுக்கே சரியாக போயிடுது. எப்போ நடத்துகிறா தெரியல. நல்லா நடத்துகிற டீச்சர், நமக்கு பிடிச்ச டீச்சர்னு ஒருத்தர் இருப்பா இல்லையா, அவளையும் பேப்பர் ஒர்க் அப்படின்னு கொடுத்து உட்கார வச்சிடறா. ஸோ நடத்தவும் முடியல. என்ன 15 வருஷம் ப்ரீகேஜிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி இப்போ கிண்டர் கார்டன், அதுக்கு முன்னாடி நர்சரி ஸ்கூல், இந்த மாதிரிலாம் சொல்லி 15-16 வருஷம் ஸ்கூல்தே வாழ்க்கை போயிடுறதுனா, அந்த மெயினாக அவளோட கேரக்டர், அந்த நாலேஜ் பேஸ் ஒரு பர்சனோட லைஃப்பில். இப்போ நம்ம இந்தியாவுக்கு யூத் தானே முக்கியம் இல்லை, எந்த கண்ட்ரியாக இருந்தாலும் யூத் தானே முக்கியம். அந்த யூத்தோட அந்த மெயின் பிரைமரி வயசில் அவளுக்கு எப்போவுமே ஸ்கூல்னு போயிட்டா அந்த நாலேஜும் வரமாட்டேங்கிறது. ஒரு கேரக்டரோ, பொய் சொல்லக்கூடாதுங்கிறதோ, மற்றவளுக்கு ஹெல்ப் பண்ணுங்கிறதோ எதுவுமே வரமாட்டேங்கிறது. அவள் சொன்னால் ஸ்கூல் தான் அந்த மாதிரி சொசைட்டியாக நமக்கு தெரிஞ்சுக்க ஹெல்ப் பண்ணுறதுன்னு. பியர் ப்ரெஷர், கம்பேரிசன் அதெல்லாம் ஓகே தான். சின்ன குழந்தைகளுக்கே சொல்லுவா அந்த மாதிரி, அவன் சாப்பிட்றான் அப்புறம் அவன் குட் பாய், நீ சாப்பிட்னா நீ குட் பாய் ஆகிறதுக்காக நம்ம சாப்பிடுவோம், அந்த மாதிரிலாம் சொல்லுவாள். பியர் ப்ரெஷர் ஓகே தான், ஸ்ட்ரெஸ் எல்லாம் ஓகே தான். ஆனால் எப்போ பார்த்தாலும் ஸ்ட்ரெஸ், எப்போ பார்த்தாலும் பியர் ப்ரெஷர்னா நம்மளோட பேசிக் வேல்யூஸ், பொய் சொல்லக்கூடாது, சேஸ்டிட்டி, கைண்ட்னஸ், கிராட்டிடியூட், பக்தி பண்ணுறதுக்கு, டிவோஷன், எதுக்குமே டைம் இல்லாமல் போயிடுது. வெறும் ஸ்கூலுங்கிறோம். அந்த ஸ்கூலையும் முடிச்சுட்டு பார்த்தா அந்த நாலேஜும் வர மாட்டேங்கிறது, நம்ம விஷயத்துலையும் முன்னேற முடியல, ஒரு கேரக்டரும் வர மாட்டேங்கிறது, எதுவுமே வர மாட்டேங்கிறது. 15 வருஷம் மொத்தமாக வேஸ்ட்டுங்கிற மாதிரி ஆயிட்டுருக்கு. இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர் அப்படின்னு எடுத்துப்போம். வித்யா ததாதி வினயம்னு ஒரு இது சொல்வா இல்லையா, சம்ஸ்கிருதத்தில் ஒரு இது பழமொழி மாதிரி ஒரு உண்டு. வித்யா வினய சம்பன்னே நிறையா, வித்யா விஹீன பசுஹு நிறையா சொல்லுவா. ஸோ அந்த மாதிரி பார்த்தோம்னா எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர் அப்படின்னு சொல்கிறா, கேட்டால் ஒரு பல்பு கூட மாட தெரிலங்கிறா. இது என்னப்பா இது புதுசாக இருக்குது, நான் இன்ஜினியரிங் படிச்சிருக்கேன் அப்படிங்கிற ஒரு அந்த ஒரு எத்து திமிரும் இருக்குது. ஆனால் அவளுக்கு வினயமும் இல்லை, வித்தையும் இல்லை, வினயமும் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ எஜுகேஷனுங்கிறது அந்த ஒரு மலர்ற குழந்தையில மலர வைக்கணுமே தவிர, எப்போ பார்த்தாலும் ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷனா எக்ஸாம் டைமில் வரும். எக்ஸாம் எப்போ பார்த்தாலும் ஒரு தண்ணீர் தான், எப்போ பார்த்தாலும் ப்ரெஷர், பார்த்தாலே கண்ணெல்லாம் டார்க் சர்க்கிள், ஸ்கூல் போயிட்டு வந்தையாப்பான்னு கேட்குற மாதிரி இருப்பா எல்லாரும். அதனால பள்ளி கல்வி முற்றும் அழுத்தத்தையே தருகிறது என்று சொல்லி என்னோட வாதத்தை முடிச்சுக்கிறேன். ராதே கிருஷ்ணா. That was fantastic, புஷ்பவல்லி. Fantastic. ஒரு 4 நிமிஷத்துக்குள்ள ஒரு 40 பாயிண்ட்டை கவர் பண்ணி ஆடியன்ஸ் மனசையும் கிளாப்ஸையும் அப்படி பிச்சுண்டு போயிடுச்சு. மொத்தமே எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர் ஒத்தொத்தரையும் கூப்பிட்டு மாட்டுப்பா பல்பை, அப்போதான் நான் ஒத்துப்பேன். பல்பை மாட்டுவியா, இல்லை நீ பல்பு தானா, ஃபியூஸ் போன பல்பா நீ அப்படின்னு கேட்கணும். உண்மையில் பயாலஜி ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்கூலுக்கு வாசலில் இருக்கிற மாமரத்தை மேங்கோ ட்ரீன்னு தெரியாதவாளுக்கு பயாலஜி ஸ்டூடெண்ட்ஸாக இருப்பா. மாமரம் தெரியாது. எங்கள் வாத்தியாரே புஷ்பவல்லி, ஸ்கூலுக்கு போயிட்டு வந்துட்டியா, காத்தால 9லேருந்து 4 மணி எல்லாம் மண்டையை கட்டி வச்சுட்டு வந்துருப்பேளே அப்படின்னு தான் எங்களை கேட்பார். அதனால் நீ சொல்ல எங்கள் வாத்தியார் லால்குடி சார் ஞாபகம் வருது. அதுல்யாஜி என்ன மறுப்பு கூற முடியும்னு பார்க்கலாம்.